ஸ்டார்ட்டில் போயிட்டு ப்ரோக்ராம் நீங்கள் போய்ட்டு நம்ம பேஜ் மேக்கர் அப்படின்னா அடோப்பில் தான் பேஜ் மேக்கர் இருக்கும். அடோப் எங்கே இருக்கும் பாருங்கள், இருக்கா, அதுக்குள்ளே போனால் பேஜ் மேக்கர் இருக்கா, அதை போய்ட்டு பேஜ் மேக்கர் 7 இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்க. 7 வெர்ஷன், ஓகேவா, அதை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் மேக்கர் ஆகும். இப்போ நமக்கு என்ன மெனு பார்க்க போனால் எடிட் மெனு. எடிட் மெனுனா என்ன இருக்கும், கட்டு, காப்பி, பேஸ்ட்டு ஸ்பெஷல், ஸோ இதெல்லாம் இருக்கும். இதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். ஓகே, எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, கட்டு, எடிட் மெனு, ஃபைல் மெனு, வியூ மெனுன்றது 3 மெனுவும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது. அது மாதிரி விண்டோ, ஹெல்ப்னு சொல்லிட்டு மொத்தம் 5 மெனுஸ் நம்ம ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இதில் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், பேஜ், ஃபோட்டோஷாப் எதை படித்தாலும் ஃபைல் மெனுவில் போனால் என்ன இருக்கும், நியூ, ஓப்பன், சேவ், க்ளோஸு, பிரிண்ட்டு, பேஜ் செட்டப் இதெல்லாம் இருக்கும். அப்படி எடிட் மெனுவில் போனால் இருக்கும் கட்டு, காப்பி, பேஸ்ட்டு ஸ்பெஷல், அப்புறம் ஃபைண்டு, ரீப்ளேஸ், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. அடுத்து வியூனா நார்மல் வியூ, பிரிண்ட் வியூ, பேஜ் வியூ அப்படி சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் வியூஸ் இருக்கும். அது கூட விண்டோக்குள்ளே போனால் என்ன இருக்கும், உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணுறது, அது மாதிரி ஆப்ஷன்ஸு இருக்கும். ஓகேவா. ஹெல்ப்னா நமக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எதில் படிச்சுக்கலாம், ஹெல்ப் மெனு. இது மாதிரி இந்த மெனுஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டு தான். ஓகேவா. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நல்லா ஆனஸ்ட்டாக இருந்தாலே போதும். இன்கேஸ் எனக்கு வேர்டு நல்லாவே தெரியும் அப்படின்னா மற்றவங்க யூஸ் பண்ணும்போது அதே கான்செப்ட் தான் வரும். ஒரு சில ஆப்ஷன் மட்டும்தான் மாறுமாண்டி உங்களுக்கு டோட்டலாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. இல்லை ஒரு சில கமாண்ட் புதுசாக இருக்கும். அதுதான் ஒரு சாஃப்ட்வேருக்கும் இன்னொரு சாஃப்ட்வேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதா. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் பேஜ் மேக் தான் தெரியும் சார், ஃபோட்டோஷாப் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள். ஸோ இங்கே பேஜ் மேக்கில் என்ன ஒரு எது வேணுன்னா என்ன பண்ணுவேன், ஒரு ஃபோட்டோ வேணும் இன்சர்ட் பண்ணுவேன், இன்சர்ட் தான் போவேன். அது மாதிரி எங்கே உனக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் அங்கேயும் இருக்கும். சம் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. இப்போ பேஜ் மேக்கர் ரன் பண்ணிட்டு ஏன்னா பேஜ் மேக்கர் நீங்கள் பாரு, பேஜ் மேக்கர் 7ன்றது என்னோடய விஷன். இதுக்கு முன்னாடி பேஜ் மேக்கர் 6.5 இருந்துச்சு. ஓகேவா. இப்போ வந்து பேஜ் மேக்கர் 7. இங்கே இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ, அதெல்லாம் தெரியல, ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்தோன்னாக்கும் பேப்பரோட சைஸ் கேட்கும். எந்த சைஸ் பேப்பரோ அந்த சைஸை வச்சுக்கோங்க. A4 பேப்பர். ஓகே, டபுள்னா 2 ஷீட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ A4 சைஸ் ஒரு பேப்பர் எனக்கு வந்துச்சு பாருங்கள், பேஜ் நம்பர் 1 அப்படின்னு இருக்கா. இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன், எடிட் மெனு பார்க்க போகிறேன். இன்கேஸ் நான் ஏதோ ஒரு பாக்ஸ் போட்டேன். ஓகேவா. அந்த பாக்ஸ் எனக்கு தேவையில்ல என்ன பண்ணலாம், டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடும். ஓகே, இன்னொரு காரணம்னா கண்ட்ரோல் போட்டு ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்டெப் பேக் போயிடும். கண்ட்ரோல் ரிஜெக்ட் ஆனது 1 ஸ்டெப் பேக். இன்கேஸ் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே பண்ணி இதுக்குள்ளே கலர் கொடுத்துருவேன், ஏதாவது கலர். ஓகே, இந்த கலர் எனக்கு 1 ஸ்டெப் பேக் போயிடணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு அண்டு. ஓகே, ஸோ அண்டு ஆப்ஷன் இப்போ கட் ஆகிருக்கு. இப்போ அண்டுன்றது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகாது, இந்த கலர் சேஞ்ச் பண்ண மறுபடியும் கொண்டு வரலாம் ஒர்க் ஆகுது. நம்ம வேர்டெலாம் எக்ஸல்லாம் பார்த்தோன்னா கண்ட்ரோல் ரிஜெக்ட் கொடுத்தா 1 ஸ்டெப் பின்னாடி போயிட்டே இருக்கும். ஓகே, மற்ற சாஃப்ட்வேர்லாம் கண்ட்ரோல் ரிஜெக்ட்னா நிறைய டைம் பேக் போயிருக்கும். ஆனால் இது பேஜ் மேக்கில் மட்டும் 1 ஸ்டெப் தான் பின்னாடி போக முடியும். ஸோ அதுவும் எதாவது டெலிட் பண்ணிட்டு இருந்தா இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்டீங்க. ஓகே, அது திரும்ப வேணால் என்ன பண்ணோம், எடிட்டில் போய்ட்டு அண்டு. ஓகேவா. லாஸ்ட்டாக நான் கிளிக் பண்ணது எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா அண்டு ப்ரெஸ் பண்ணலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் ரிஜெக்ட் ஷார்ட்கட் அதை ப்ரெஸ் பண்ணாலும் வந்துடும். ஓகே, கீபோர்டில் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ரிஜெக்ட் பண்ணால் திரும்ப வந்துடும். இங்கே வந்துச்சா. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணால் இப்போ திரும்ப போய் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ரிஜெக்ட். அப்போ 1 ஸ்டெப் பேக் 1 ஸ்டெப் ஃப்ரண்ட். கண்ட்ரோல் ரிஜெக்ட் என்ன தான் 1 ஸ்டெப் பேக் அண்டு ஃப்ரண்ட். இந்த ஷார்ட்கட்லாம் அப்படியே நோட் பண்ணி. ஓகேவா. 1 ஸ்டெப் பேக் 1 ஸ்டெப் ஃப்ரண்ட். அப்போ கண்ட்ரோல் ரிஜெக்ட் என்னது, நம்ம எதாவது ஒர்க் பண்ணிவிட்டோம் அந்த ஒரு ஒர்க்கு பின்னாடி ஒரு டைம் பின்னாடியும் ஒரு டைம் முன்னாடி, அவ்வளோதான். ஓகேவா. 1 ஸ்டெப் பேக் அண்ட் ஃப்ரண்ட், அதை அண்டு அண்ட் ரீடு சொல்லுவோம். 1 ஸ்டெப் பேக்குனா அண்டு, 1 ஸ்டெப் திரும்ப வந்துன்னா ரீடு சொல்லுவோம். ஓகேவா. கண்ட்ரோல் ரிஜெக்ட் எதுக்கு, அண்டு அண்டு ரீடு. கண்ட்ரோல் ரிஜெக்ட் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ண திரும்ப என்ன பண்ணுவீங்க, கீபோர்டில் போய் கண்ட்ரோல் ப்ரெஸ் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இதில் போய்ட்டு ரிப்பீட், ரீடு, அண்டு. ஓகேவா. மாற்றி பாருங்கள், ரீடு அது மாதிரி தான். ஸோ அடுத்து கட்னானது எனக்கு தேவையில்லை, இங்கே கட் பண்ணிடனா கட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் எனக்கு தேவைப்படுறதுனா என்ன பண்ணலாம், பேஸ்ட் அஞ்சா மூவ் பண்ணி இங்கே வச்சிங்க. ஓகேவா. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று வேணா என்ன பண்ணலாம், போய்ட்டு பேஸ்ட் கொடுத்தா மறுபடியும் நம்ம என்ன காப்பி பண்ணுமோ அது திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணால் சும்மா சேஞ்சஸ் பண்ணிங்க. ஓகேவா. என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு இப்போ பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், லாஸ்ட்டாக எதை காப்பி பண்ணணும், எதை கட் பண்ணணும், இல்லை கட்டு காப்பி எதை வேணால் பண்ணிக்கலாம், அது பேஸ்ட் ஆகும். ஓகே, பேஸ்ட் ஆச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி இல்லாட்டி இப்படி பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணால் அந்த ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். ரெண்டுமே செலக்ட் ஆகிடுதுல.
இப்போ ரெண்டுத்தையும் நமக்கு என்ன பண்ணும், கட் கொடுத்தா அங்கே இருக்காதுல்ல, கட் கொடுத்தா அதை கட் ஆகி நம்ம எப்போ பேஸ்ட் கொடுக்குமோ அப்போ வரும். இதுனாது காப்பி, காப்பிக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+C, கட்டுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+X. நீங்கள் கீபோர்டில் இது உள்ளே போகாமல் மெனுக்குள்ளே போகாமல் வெறும் Ctrl+X பண்ணாலே அது கட் ஆகிடும். ஓகேவா? அடுத்துனாது காப்பி Ctrl+C அப்படின்னு இருக்குது. இந்த சிம்பிளுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும். இப்போ பண்ணுங்கள், அப்படியே இருக்கும், அதில் ஒரு காப்பி எடுத்துக்கணும். இப்போ போய் நீங்கள் மறுபடியும் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப வரும். நீங்கள் என்னத்தை காப்பி பண்ணீங்களோ அது திரும்ப வரும். முடிச்சா அது பாருங்கள், மூவ் பண்ணி மறுபடியும் போய்ட்டு வேணால் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் அது வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பிடிச்சி நான் ஈத்துட்டேன் அப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண முடியும், கட்டு காப்பி பேஸ்ட். கட்டு அப்படின்றது எதுக்கோசம் இது கட்டு காப்பி பேஸ்ட்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்து போயிடணும். இன்கேஸ் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு இங்கே போட்டேன், ஓகே இது எங்கே தேவையில்ல, எனக்கு வேறு ஷீட்டுக்கு வேறு ஃபைல், இங்கே ஷீட் 1 தானே இருக்குது, மொத்தம் ஒரு ஷீட் தானே இருக்குது, அது இன்னொரு ஷீட் இருக்குன்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் 1 பேஜ் கொடுங்க, இன்னொரு பேஜ் வந்துடும். இப்போ பேஜ் 1ல் நம்ம இருக்கோம், பேஜ் 2ல் இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போகணும். அப்படி இதே மாதிரி வேணும் என்ன பண்ணலாம், அப்போ போய்ட்டு அங்கே போய் போடுறதில்ல, இது இங்கேருந்து கட் பண்ணி அங்கே வச்சுன்னா நீங்கள் பிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணாலே கட்டுன்னு வரும். மோஸ்ட்டாக ரைட் கிளிக் பண்ணுங்கள், அந்த இடத்துல கட்டுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து செகண்ட் பேஜில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணால் இருக்கும். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துடும். இங்கே போய் பேஜ் 1ல் இங்கே பாருங்கள், பேஜ் 1 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இருக்காது. பேஜ் 2ல் அது இருக்கும். ஓகே, அப்போ கட்டு பேஸ்ட். இன்கேஸ் இங்கேருந்து பிக் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்துட்டு பேஜ் 1ல் வச்சுட்டு பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா, இங்கே பேஜ் 1லேயும் இருக்கும், பேஜ் 2லேயும் இருக்கும். ஓகேவா? இப்படி அப்போ கட் அப்படின்றது அங்கேருந்து கட் பண்ணி மட்டும் பேஜ் 1லேருந்து பேஜ் 2ல் வச்சிடலாம், இல்லை பேஜ் 2ல் இருக்கிறத பேஜ் 1ல் வச்சிடலாம். ஆனால் தான் கட்டு. காப்பின்றதுன்னு அர்த்தம், அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், அதான் காப்பி. ஓகேவா? கட்டு காப்பி பேஸ்ட், இது 3 கிளியராக இருக்கணும். ஓகேவா? புரியுதில்ல? கட்டு காப்பி பேஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு இருக்குது. இப்போ பேஸ்ட் தெரியும், அது கிளியர். இன்கேஸ் நிறைய ஆப்ஜெக்ட் வாங்கிட்டேன், இன்கேஸ் இது போட்டேன், இது உனக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன், டெலிட் கீ, கம்ப்யூட்டர் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணால் டெலிட் ஆகிடும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், கிளியர் இல்லை, அது ப்ரெஸ் பண்ணால் போயிடும். கட்டு காப்பி பேஸ்ட் தெரியும், அதுன்னு அது கிளியர் கூட தான் ஆகும், அது ரிமூவ் ஆகிடுமா. அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டு கூட இன்னும் என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு கிளியர் கொடுத்தா கிளியர் ஆகிடும். ஓகேவா? கிளியர், நீ கிளியர் இல்லை. ஓகேவா? அடுத்து பேஸ்ட் ஆல், அதாவது செலக்ட் ஆல் அப்படின்றது. செலக்ட் ஆல் அப்படின்றது இன்கேஸ் நான் ஒரு 2-3 ஆப்ஜெக்ட், இது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இது 3த்தையும் ஒரே டைம் இப்போ எது செலக்ட் ஆகிடுனா இது மட்டும், இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஒரே டைம் செலக்ட் பண்ணால் இங்கே போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இல்லாட்டி Ctrl+A அப்படி கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆல்னா தான் Ctrl+A, டி செலக்ட் ஆல்னா Ctrl+Shift+A. டி செலக்ட்னா எல்லா விட்டு நீங்கள் பாருங்கள், கண்ட்ரோல் இதை பிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அது 3மே செலக்ட் ஆச்சா. இப்போ கலர் மொத்தம் என்ன ஆகும், 3த்துமே கலர் வரும். ஏன்னா நான் 3த்தையும் செலக்ட் பண்ணால அது 3க்குமே கலர் மாறும். ஓகேவா? இன்கேஸ் இது செலக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா இங்கே போய் டி செலக்ட் கொடுத்தா எல்லாம் போயிடும். ஓகேவா? இப்போ செலக்ட் ஆல் அப்படின்றது அதான், எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணணும். இதில் இருக்குது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆல். தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், டி செலக்ட் ஆல். ஓகேவா? புரியுதில்ல அது? ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணால் இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அதை Ctrl+A ப்ரெஸ் பண்ணிட்டு கூட ஒரு டெலிட் பண்ணால் போதும், எல்லாமே இங்கேருந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? புரியல? ஸோ அடுத்து ஒரு லைன் வந்து இப்படி போட்டிருக்கேன். இப்போ லைன் ஸ்ட்ரைட்டாக வேணால் என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சி லைன் பண்ணிங்கன்னா லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ லைன் ஸ்ட்ரைட்டாக வேணால் என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை கீ பிடிச்சி சொல்லிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு ஓகே. இப்போ இது இப்போ டெலிட் பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாக போடலாம், ஷிஃப்ட்டை பிடிச்சி போடலாம், அதனால ஸ்ட்ரைட்டாக வரல. ஸ்ட்ரைட் லைன் வேணால் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த லைனோட கலர் திக்னஸ்லாம் மாற்றிக்கலாம். எப்படி பண்ணுவோம், ரைட் கிளிக் போயிட்டு அது மேலே அந்த 2 பாயிண்ட் இருக்கணும், அப்போ தான் செலக்டில் இருக்கணும். இப்படி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அது மேலே வச்சு இந்த மாதிரி 2 பாயிண்ட் இதாக தான் அது போய் மாற்ற முடியும். அங்கே போய் என்ன பண்ணுவோம், ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு இந்த ஸ்ட்ரோக்கோட கொடுத்துட்டு கலர்ஸ் வேணால் கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். ஓகே வந்துச்சு. இப்போ இதே மாதிரி இதை நான் காப்பி பண்ணுறேன், இங்கே போய் என்ன பண்ணுறேன், காப்பி. ஓகேவா? இதுமாதிரி பேஸ்ட் பண்ணால் ஆகும், அதே மாதிரி இன்னொன்று பேஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய எனக்கு பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட்டு மல்டிபிள் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ எத்தனை வேணும், எனக்கு வந்து 10 வேணும். வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக, வெர்டிக்கல் அப்படின்னு என்ன ஆகும்,
எது வெர்டிக்கல், இது பேர் கூட ஸ்க்ரோல் பார் சொல்லுவோம். இந்த ஸ்க்ரோல் பார் என்னது இருக்குல்ல, இது மூவ் பண்ணுறதுல இது பேர் ஸ்க்ரோல் பார் சொன்னால், ஸ்க்ரோல் பார்னா இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், நிற்கிறது வந்து வெர்டிக்கல் சொல்கிறோம். ஓகேவா, இது என்னது ஹரிசாண்டல், இது என்னது ஹரிசாண்டல். அது மாதிரி இங்கே வெர்டிக்கலாக உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணும், ஹரிசாண்டலாக கேப் வேணும். ஸோ எதாவது ஒன்று நம்ம 0 கொடுத்துருவோம். என்ன பண்ணுறோம், வெர்டிக்கலாக நமக்கு வேணும். வெர்டிக்கலாக என்னது, ஸோ ஸ்ட்ரைட்டில் இந்த கேப் இதுக்கும் அடுத்தது ஒன்று கேப் வேணும். அப்போ வெர்டிக்கலில் மட்டும் கேப் கொடுங்க. வெர்டிக்கல் எவ்வளோ 0.5, ஹரிசாண்டல் 0 அப்படின்னு வச்சுட்டு ஓகே பண்ணுங்கள். மொத்தத்தையும் நீ 10 ஒன்று கேப் எவ்வளோ 0.5 அப்படி வச்சுட்டு ஓகே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இருந்துச்சா, மொத்தத்தையும் இருக்கும் டோட்டலாக 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இன்கேஸ் இன்னொரு லைன் போடுறேன், மூவ் பண்ணி வச்சு மூவ் பண்ணிடுறேன். இப்படி ஒரு லைன் போடுறேன். ஓகேவா, அதுக்கு ரைட் கிளிக் பண்ணால் பண்ணோம், அது மேலே அந்த பெயிண்டிங் 2 சைட்லேயும் பாயிண்ட் மாதிரி இருந்து தான் ரைட் கிளிக் பண்ணாலும் வேலைக்கும். அது மேலே வச்சு பண்ணோம். ஓகேவா, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு இதுக்கு மாடல்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்னஸ் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துச்சா. இது மாதிரி லைன்ஸ் இந்த சைடில் நிறைய வேணும். அப்போ என்ன பண்ணோம், காப்பி அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணோம், அடுத்து பேஸ்ட்டு மல்டிபிள் எத்தனை வேணும், எப்படி எனக்கு இந்த சைடில் வந்து எனக்கு 5 வேணும். ஒன்று கேப் எவ்வளோன்னா இது எடுத்துருங்க. இப்போ இது வந்து 0, இந்த சைடில் எவ்வளோ ஹரிசாண்டல் கேப். ஓகே, ஒன்றுக்கு எனக்கு வந்து ஒரு 0.8 கேப் வேணும். ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுங்கள், 0.8 கொடுத்துறேன். ஓகேவா, இல்லை 0.8 கூட ஒன்றுலாம் வெறும் 0.8 கூட தப்பில்லை. ஓகே, 0.8 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ ஒன்று கேப் எவ்வளோ 0.8 கேப். ஓகேவா, இது மாதிரி டேபிள்ஸ்லாம் போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியல அது. ஸோ இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் என்ன பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணலாம். அப்படி மவுஸை பிடிச்சி ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும். அப்படி இல்லாட்டி இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோலே ப்ரெஸ் பண்ணிட்டு கிளியர் ரைட் கிளிக் பண்ணால் வரும். இல்லை இதிலே போனாலும் கிளியர் கொடுத்தா அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா, புரியாது. அடுத்தது இன்சர்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி அதுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படி ஒன்று இருக்குது. இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்றது என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துருக்கீங்க வச்சுக்கலாம், இல்லை பெயிண்டில் போய்ட்டு அதை வரைஞ்சி அங்கேருந்து காப்பி பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் போய்ட்டு ஸ்டார்ட் ரன்னில் போய்ட்டு நம்ம பெயிண்ட் ஆன் பண்ணுறோம். எம்எஸ் பெயிண்ட், இன்கேஸ் பெயிண்ட் எம்எஸ் பெயிண்ட் கொடுங்க. ஏதோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அங்கே ட்ரா பண்ணி அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இதை வச்ச பெயிண்ட்டு இப்போ பெயிண்டில் நான் தான் வரைஞ்சிட்டேன் வச்சிங்களேன். இது என்ன பண்ணோம், அங்கே காப்பி பண்ணி எடுத்து போனால் இங்கேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பண்ணுற மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம், காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இது க்ளோஸ் பண்ணுங்க. தேவையில்ல, ஸ்டோர் பண்ணும்போது கேட்குது, ஸ்டோர் நோ தேவையில்ல, ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிச்சு. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், அதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ண பேஸ்ட் ஆகிடுமா. அங்கேருந்து காப்பி பண்ணி வேணும் என்ன பண்ணோம், ரைட் கிளிக் பேஸ்ட் இருந்துச்சு அந்த பேர். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும், கலரை மாற்றணும் அப்படின்னா இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள், நேராக பெயிண்ட்டுக்கே போயிடும். நீங்கள் பெயிண்ட்லேருந்து காப்பி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணால் எங்கே போயிடும், அது எங்கேருந்து காப்பி பண்ணி வந்தீங்களோ அங்கேயே போய்டும். இன்கேஸ் நீங்கள் வேர்ட்லேருந்து ஒரு லெட்டர் காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணால் வேர்டுக்கு போய்டும். இன்கேஸ் டேபிளில் அதாவது எக்ஸலில் ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் இங்கே அங்கேருந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ அது மேலே அந்த டேபிள் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் எங்கே போயிடும், அது எக்ஸலுக்கே போய்டும். நம்ம எதாவது எடிட் பண்ணுறதா தான் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எதாவது எடிட் பண்ணுறேன், இங்கே மாற்றும்போது அங்கே மாற்று பாருங்கள், தெரியுதா. அதுதான் பேஸ்ட்டு ஸ்பெஷல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, பேஸ்ட் ஸ்பெஷல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஸ்பெஷல் ஆகிடும். அப்படி பேஸ்ட் ஸ்பெஷல் ஆனால் என்ன ஆகும், நம்ம இந்த ஒரிஜினல் சேஞ்சஸ் பண்ணால் அந்த எங்கேருந்து காப்பி பண்ணணுமோ அதுலேயும் மாற்றினா போகும், மாற்றும். இங்கே க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இங்கே மாற்றும் மாறுதுல, இதுதான் இது பேஸ்ட் ஸ்பெஷல் சொல்கிறோம். இங்கேருந்து நம்ம மாற்றும் போது ஆக்சுவலாக எப்படி இதில் எதாவது மாற்றணும்னா பண்ணுறோம், அங்கேருந்து பெயிண்ட்லேருந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் என்ன பண்ணுறேன், இது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ண நேராக பெயிண்ட்டுக்கே போய்டும். டபுள் கிளிக் பண்ண பெயிண்டில் போகணும். இந்த பெயிண்ட் வந்துச்சா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி இங்கே மாறு பாருங்கள். ஓகேவா, இப்போ க்ளோஸ் பண்ணி இங்கே வந்துடும். அது மாதிரி நீங்கள் வேர்டில் எக்ஸலில் எதில் ஒன்றா வந்து அங்கேருந்து காப்பி பண்ணி வந்து இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அது மாதிரி டபுள் கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களோ அது அங்கேயே போயிடும். ஓகேவா, அங்கே போய் மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணால் மறுபடியும் வந்துடும். ஓகேவா, இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ இன்கேஸ் எனக்கு அங்கேருந்து பேஸ்ட் பண்ணால் மறுபடியும் அது அங்கேயே போகக்கூடாது அப்படின்னா
நீங்கள் இப்போ புதுசாக இன்னொரு பெயிண்டில் இதாக பண்ணுறீங்க. எம்எஸ் பெயிண்ட்டில் இப்போ புதுசாக ஏதாவது ட்ராயிங் பண்ணுறீங்க. இப்போ அந்த பெயிண்டில் நீங்கள் பண்ணுற ட்ராயிங் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணால் எங்கே போகக்கூடாது, பெயிண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் மட்டும்தான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? இப்போ போய் என்ன பண்ணுறோம், இது செலக்ட் பண்ணிட்டேன். இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வச்சு நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா ஆகும், இதை டபுள் கிளிக் பண்ணால் எங்கே போய்டும், நேராக பெயிண்ட்டுக்கு போய்டும். ஓகே, இன்கேஸ் நான் பெயிண்ட்டுக்கு போகக்கூடாதுன்னா இங்கே போய்ட்டு பேஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு விண்டோஸ் அப்படி இருக்குல்ல, அதை வச்சுட்டு ஓகே பண்ணிங்க. இப்போ என்ன ஆகுனா இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்களேன், நேராக பெயிண்ட்டுக்கு போய்டும். நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறதும் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் கீழே இருக்கல இன்னொரு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணது, அதில் என்ன பண்ண முடியாது நம்ம. இது வந்து இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்க, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, உங்களால் டபுள் கிளிக் பண்ண என்ன ஆகாது, அது போகவே போகாது. ஓகேவா? அப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட பேஸ்ட் பண்ணலாம், அது கூட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போய்ட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா பேஸ்ட் ஸ்பெஷலே போய்ட்டு எனக்கு பெயிண்டில் இருந்த மாதிரியே வேணும் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணி என்ன ஆகும், இங்கே வந்துடும். ரெண்டாவது இதை டபுள் கிளிக் பண்ண நேரம் எங்கே போய்டும், பெயிண்ட்டுக்கு போய்டும். ஓகேவா? அதான் பேஸ்ட்டு ஸ்பெஷல். ஓகேவா? அடுத்தது இன்சர்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நமக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு பெயிண்ட்லேருந்து ட்ராயிங் பண்ணால் என்ன பண்ணுவோம், பெயிண்ட்டுக்கு போய்ட்டு அந்த ஃபைலை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இங்கேருந்து டைரெக்டாக இன்சர்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். இன்கேஸ் எனக்கு ஒரு டேபிள் வேணும், எக்ஸல்லேருந்து ஒரு டேபிள் போடணும் அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் செலக்ட் ஆல் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போய்ட்டு பெயிண்ட்டை ரன்னில் போய்ட்டு பெயிண்ட் ஆன் பண்ணல, அது மாதிரி ஆன் பண்ணதோ இல்லை. ஸ்டார்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கே போகணும்னு கேட்கும், பெயிண்ட்டுக்கு போகணுமா, வேர்டுக்கு போகணுமா, எக்ஸல் போகணுமா கேட்கும். நான் பெயிண்ட் வச்சுட்டு ஓகே பண்ணாலும் நேரம் எங்கே போய்டும், அது பெயிண்ட்டுக்கு போய்டும். நான் பெயிண்ட்டில் வரைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணாலே அது அந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடும். ஓகேவா? அதான் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்கிறது. ஓகேவா? பெயிண்டிங் ஆன் ஆகிடுவாங்க. இப்போ நான் பெயிண்டில் இங்கே வரைஞ்சிட்டா நான் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரைஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராயிங் இங்கே வந்துடும். வந்துச்சா? புரியுதா? இதுக்கு இப்போ தான் நான் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், இன்சர்ட் ஆப்ஜெக்ட். இன்கேஸ் எனக்கு வேர்ட் ஆட் வரும், வேர்ட் ஆட் வரும், வேர்டில் இருந்து வேணுன்னா நீங்கள் போய் என்ன பண்ணலாம், இன்சர்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேர்ட் ஆட்லாம் வேணா எங்கே போகணும், நம்ம வேர்டுக்கு போகணும். அங்கே போய்ட்டு எம்எஸ் வேர்டு அப்படி இருக்கா பாருங்கள், இதில் எல்லாமே இருக்கும். இங்கே எக்ஸல் இருக்கா, இங்கே எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், வேர்ட் டாக்குமெண்ட் அப்படி இருக்குல்ல, அதை பிக் பண்ணிட்டு வேர்ட் டாக்குமெண்ட் ஓகே. வேர்ட் டாக்குமெண்ட் வச்சு ஓகே பண்ணால் எங்கே போயிட்டு நேராக இங்கேருந்து வேர்டுக்கு போயிடலாம். வேர்டில் போய்ட்டு நம்ம எதாவது வேர்ட் ஆட் பண்ணி எதாவது டிசைன் பண்ணணும்னா அங்கே டிசைன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணால் அந்த டிசைன் எங்கே வந்துடுவா, நேராக எங்கே வரும், நமக்கு நேராக பேஜ் மேற்கு வந்துடும். ஓகேவா? அதான் இன்சர்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்கே நம்ம இன்கேஸ் இங்கே பாருங்கள் வந்துச்சா, போய்ட்டு நம்ம ஒரு வேர்ட் ஆட் பண்ணால் பிக் பண்ணிட்டு நமக்கு எந்த மாடல் வேணும் பிக் பண்ணிட்டு ஓகே. அடிச்சுட்டு ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணி என்ன பண்ணுவோம், இங்கே க்ளோஸ் பண்ணால் போதும், அந்த வேர்டு எங்கே வந்துடும், நேராக அந்த பேஜ் மேற்கு வந்துடும். ஓகேவா? அதான் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் அப்படி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு டேபிள் ஒன்று போடணும், டேபிள் எதில் போடலாம், நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணி வந்துச்சா. இப்போ இது மூவ் பண்ணி எங்கே வேணுமோ இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தா ஒரு டேபிள் வேணால் என்ன பண்ணுவோம், இன்சர்ட் என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் கொடுத்து நிறைய எங்கே போகணும், டேபிள்லாம் எக்ஸல் தான் போகணும். அங்கே போய்ட்டு எக்ஸல் வச்சுட்டு ஓகே பண்ணுங்கள், நிறைய எக்ஸல். ஓகேவா? இங்கே பாருங்கள் எக்ஸல் இருக்கா, எக்ஸல் ஒர்க் ஷீட் வச்சுட்டு ஓகே பண்ணுங்கள், நிறைய எங்கே போய்டும், எக்ஸலில் போய்டும். எக்ஸலில் உங்களுக்கு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் மாதிரி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் இங்கே வந்துடும். ஓகேவா? புரியுதா? அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் போய்ட்டீங்க யூஸ்வலாக ஒரு டேபிள் அடிக்க மாதிரி கூட அடிச்சிங்க. ஓகே, எக்ஸல் 3ல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கலாம். நேம், ஏஜ், மார்க் அப்படி வச்சிட்டேன்.
நீங்கள் போய் என்ன பண்ணலாம் நீங்கள் ஸோ நேம் அப்படி கொடுத்துட்டு ஏதாவது நேம் டைப் பண்ணிங்க. ஓகேவா? இந்த டேபிள் வச்சிட்டிங்க. இந்த டேபிள் கலர்ஸ்லாம் கொடுக்குற கூட இங்கே நீங்கள் போல்டு பண்ணுறது கலர் பண்ணுறது எல்லாத்தையுமே இங்கே ஒர்க் பண்ணிங்க. லைன் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் எங்கே வந்துடும் இந்த டேபிள் எக்ஸலுக்கு இந்த டேபிள் வந்துடும். வந்துச்சா? இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகும், ஃபுல்லாக கிளியராக பிரிண்ட் ஆகும். நான் ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது மாதிரி டேபிள் போடுறதுலாம் எங்கள் கஷ்டம் இல்லை. அப்போ டேபிளில் எங்கே போட்டுக்கலாம்? நம்ம எக்ஸல்லே போட்டு அங்கேருந்து க்ளோஸ் பண்ணாலே இங்கே வந்துடும். அதான் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எடிட் ஸ்டோரி அப்படின்றதுனா இங்கே வந்து எடிட் ஸ்டோரி நான் வேறு டைம் வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? இது ஓகே இல்லை இது வரைக்கும்? ஓகே. இன்றைக்கி கட்டு காப்பி பேஸ்ட் இது எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? Ctrl+0னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பண்ணி பார்க்கணுங்க, லேஅவுட் மெனுவை பார்க்கலாம். ஓகேவா?